ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி அழகான ஒரு பேட்ச் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம குட்டியாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்குறோம். அதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஷேப் தாங்க நான் எடுத்திருக்கேன். பட்டர்ஃப்ளையோட 2 சைடு விங்ஸ் இருக்கும்ல, அதை வந்துட்டு ஒரு கையில் ஒரு சைடு, இன்னொரு கைக்கு இன்னொரு விங்ஸும் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து காமனான கோல்டு கலர், காப்பர் கலர்லலாம் யூஸ் பண்ணி போடும்போது நீங்கள் நிறையா ப்ளவுஸ்க்கு வந்து இது அப்படியே காமனான ப்ளவுஸாக வந்து மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு அதை சுற்றிலும் செயின் ஸ்டிச் தாங்க நான் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டுவோம் இல்லைங்களா, ஸ்டோன் செயின் மாதிரி ஒயிட் கலரில் பேர்ல் செயின் இருக்குது. அந்த பேர்ல் செயின் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதுவும் நார்மலாக ஆரி ஒர்க் ஷாப்ஸில் அவைலபிள் இருக்குங்க. நம்ம நார்மலாக ஸ்டோன் செயின் ஒட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே தான் இருக்கும். இதில் உள்ளே இருக்கிறது மட்டும் பேர்லில் இருக்கும், ஒயிட் கலர் மாதிரி. ஒயிட்டும் ஒரு சாண்டலும் கலந்த மாதிரி இருக்குங்க. நான் வந்து 2 சைடுக்கு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதில் ரொம்ப குறைவான திங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி யூனிக்காக வந்து பேட்சஸ் மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா, நானே வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வருங்க. அதே மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் 3mm பீட்ஸும் சுகர் பீடும் தாங்க எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3mm பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்படியே சுகர் பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோட வந்து ஒரு சைடு இதை முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் பிக் சைஸ் எடுத்திருக்கேங்க. கிளிப் ஸ்டோன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பெருசாக 5mmல ஒரு பீடு எடுத்துகிட்டு அந்த நம்ம கண் மாதிரி போட்டோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு வந்து உள்ளே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம போடுற சைஸை பொறுத்து நீங்கள் 3mm 4mm இல்லை 5mm பீட்ஸ் வச்சு நீங்கள் அந்த இடத்துல கவர் பண்ணிக்கலாம். பீட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க மேக்ஸிமம். இதுக்கப்புறம் மைக்ரோ பீட்ஸ் தான் வந்து மீதி எல்லாத்தோட சைட்ஸில் கேப்ஸ்லலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். மைக்ரோ பீட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, பேஸ்ட் பண்ணுறது அப்படி இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இதை வந்து இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே. உடனே நீங்கள் வந்து இதை எடுத்துடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸாவது ட்ரை பண்ணணும். அதே மாதிரி கை வைக்காதீங்க. கை வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த 2 சைடு முடிஞ்சிருச்சு பாருங்கள். நான் வந்து 1 hour கழிச்சோடனே ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் அடுத்ததாக இன்னொரு இது இருக்கிறதுக்கும் நான் வந்து பேர்ல் செயினே போட்டுக்கிட்டேங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பேர்ல் செயின் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா கிளிப் ஸ்டோன் ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணினதுங்க. அதனால் வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் அதை நார்மல் நீடில் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஓவர் வியூ மாதிரி சொல்லிடுறேன். எப்படி ப்ளவுஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது பின்னாடி இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்று பண்ணலாங்க. அதுவும் எப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓரமாக ரொம்ப ஓரத்தில் பண்ணிடாதீங்க, நம்மளோட செயின் ஸ்டிச் வந்து பிரிஞ்சிரும். நம்ம வந்து ஜிக்ஸாக் போடல, நீங்கள் வந்து ஜிக்ஸாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணுற இடத்துக்கு எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஜிக்ஸாக் வந்து போடணும். இது வந்து சும்மா சிம்பிளான பேட்ச் ஒர்க் அப்படின்றதுனால நான் ஜிக்ஸாக்லாம் எதுவுமே போடலைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ஓரங்களையுமே கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழேயும் வந்து நம்ம கிளாத் வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் அது ஒரு மாதிரி ஃபினிஷிங்கே வராதுங்க. அதனால் வந்துட்டு நம்ம கீழேயும் அந்த ஸ்டிச்சஸ்லாம் தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேங்க. ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க, ஒரு அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணுங்கள். திங்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான திங்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 ருப்பீஸோட திங்ஸ் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 இதுக்குமே இந்த மாதிரி ஒரு 10லேருந்து ஒரு 15 ரூபா மட்டும் செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கார்னர்ஸ்லலாம் க்ளூ அப்ளை பண்ணிடணுங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஜிக்ஸாக் கூட போட்டுக்கோங்க.
அப்படி போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு எம்ப்டியான கிளாத் எடுத்து அது மேலே அப்படியே வச்சுட்டு அதையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே தெரியாதுங்க. அப்படியே நீட்டாக அழகாக வந்து நம்மளுக்கு பேட்ச் மாதிரி கட்டாகி வந்துடும். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட ஹேண்டில் வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ரெடி பண்ணும்போதே ஒரு பட்டர்ஃப்ளை இந்த டைரெக்ஷன்லேயும் இன்னொரு பட்டர்ஃப்ளை ரைட் சைட் டைரெக்ஷனையும் பார்த்த மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று ஒரு சைடு இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஹேண்டில் ஒரே ஒரு கர்வ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அந்த கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து இந்த பட்டர்ஃப்ளையை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேங்க. அவுட்புட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு வந்து இதுக்கு நிறையா காம்ப்ளிமெண்ட் கிடச்சிச்சு. ஆக்சுவலி இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தாங்க. என்னோடய ப்ளவுஸை நானே வந்து டிசைன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அங்கங்கே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டிங்கன்னா போதும். க்ளூ வச்செல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 15 ருப்பீஸில் வந்துட்டு நம்மளோட நார்மல் ப்ளவுஸை ஒரே ஒரு கர்வ் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். பேக் பட்டன் தாங்க இதுக்கு நான் கொடுத்துருந்தேன், அதாவது பேக் ஹூக்கு. அந்த பேக் ஹூக்லேயும் நான் வந்து இந்த மாதிரி சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து